திருப்பிக்கொள்ளும் 3 யோவான் 2 எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். 331 பக்கம். 331 பக்கம் வாசிப்போமா? பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். சத்தமா சொல்லுங்க எல்லாரும். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். 3 காரியத்தை நாம் பார்த்தோம். அதுல 3வது காரியம் இது. ஒன்று, நம்முடைய வாழ்க்கையில நாம் எடுக்கிற தரமான தீர்மானம் நம்மை தெய்வீக நோக்கத்திற்குள்ளாக நடத்தி செல்லுகிறது. ஒரு தீர்மானம் ரொம்ப முக்கியமானது. இளையகுமாரன் ஒரு தீர்மானத்தை எடுத்தான். என்ன தீர்மானம்? நான் அப்பா வீட்டை விட்டு வந்துட்டேன்னு வரப்போறேன்னு ஒரு தீர்மானம் எடுத்தான். அது பாவ தீர்மானம். ஆனால் எப்போ பன்றியின் தவிட்டுக்கிட்ட இருந்தானோ அப்பொழுது ஒரு தீர்மானம் எடுத்தான். நான் எங்கள் அப்பா வீட்டை விட்டு வந்தது பெரிய தப்பு, நான் அப்பா வீட்டுக்கு திரும்பி போகணும்னு தீர்மானித்தான். அந்த ஒரு தீர்மானம் அவனை தெய்வீக நோக்கத்திற்குள் நடத்தி கொண்டு போனது. நாம் எடுக்கிற ஒரு சரியான தீர்மானம் நம்முடைய வாழ்க்கையை தெய்வீக நோக்கத்தோடு இணைத்து விடும். தெய்வீக நோக்கம் சொல்லுங்க. தெய்வீக நோக்கம். தெய்வீக நோக்கத்துக்குள்ளதான் நம்முடைய வாழ்க்கை முழுமையாக்கப்பட்டிருக்கிறது. தெய்வீக நோக்கத்துக்குள்ளதான் நம்முடைய வாழ்க்கை பரிபூர்ணமானதாக இருக்கிறது. ஆகவே தெய்வீக நோக்கத்திற்குள்ளே நாம் போய் இணைந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் எடுக்கிற ஒரு தரமான தீர்மானம் மிக முக்கியமானதாக இருக்கிறது. இளையகுமாரன் எடுத்த ஒரு தரமான தீர்மானம் அவனுடைய வாழ்க்கையை பெருசா மாற்றி போட்டது. அந்த தீர்மானத்தை நாம தான் எடுக்க வேண்டும். அதை தேவன் எடுக்க முடியாது. தேவன் எல்லாவற்றையும் செட் பண்ணி வச்சிருக்கிறார். உங்களுடைய ஆசீர்வாதம், உங்களுடைய நன்மைகள், உங்களுடைய ஏராள தாராளம், உங்களுடைய பண பிரச்சனைக்கான தீர்வு, உங்கள் வியாதிக்கான தீர்வு, நீங்க ஒன்றையும் குறித்து கவலைப்பட வேண்டியதில்லை. எல்லாவற்றையும் தேவன் ஆவிக்குரிய மண்டலத்தில் செட் பண்ணி வச்சிருக்கிறாரு. இப்பொழுது நம்முடைய வாழ்க்கை அதை போய் சுதந்திரிப்பதற்கு ஒன்றே ஒன்றுதான் தேவை. அது தரமான தெய்வீக ஒரு தீர்மானம். சொல்லுங்க, தீர்மானம். சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஒரு தீர்மானம். இந்த தீர்மானம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுமா? நிச்சயமா மாற்றும். அவனுடைய வாழ்க்கையை மாற்றுனுச்சு. இளையகுமாரனுடைய வாழ்க்கையை ரொம்ப பெருசா மாற்றுனுச்சு. சரி, அதை ரொம்ப பெருசா நிறைய காரியங்களை பார்த்தோம். இரண்டாவது, வெல்தி ஃபாதர் வெல்தி சில்ட்ரன் பிரின்சிபிள். தகப்பன் யாருன்னா வெல்தி ஃபாதர். சொல்லுங்க, வெல்தி ஃபாதர். வெல்தி ஃபாதர் என்ன அர்த்தம்? ஏராள தாராளமா தகப்பன் இருக்கு. அவர்கிட்ட ஒரு குறையும் இல்லை. அவர்கிட்ட ஆசீர்வாதங்கள் இருக்கு, சுகம் இருக்கு, ஞானம் இருக்கு, சமாதானம் இருக்கு, சந்தோஷம் இருக்கு. நம்மகிட்ட என்னெல்லாம் இல்லையோ அதெல்லாம் நம்முடைய தகப்பன் இடத்துல இருக்கிறது. கையை உயர்த்தி ஒரு ஆணுன்னு சொல்லுங்க. உங்ககிட்ட என்ன இல்லைன்றது பிரச்சனை இல்லை. அது உங்ககிட்ட இல்லாத பிரச்சனை இல்லை. அவர்கிட்ட இல்லாதான் பிரச்சனை. அவர்கிட்ட இல்லைன்னா பிரச்சனை ஆயிரும். அவர்கிட்ட எல்லாமே இருக்கு. பிள்ளை கிட்ட ஒண்ணுமே இல்லைன்றது பிரச்சனை இல்லை. அப்பா கிட்ட இருக்கு. எத்தனை பேர் அப்பா கிட்ட இருக்குன்றீங்க? ஆண்டவரிடத்துல எல்லாமே இருக்கு. இஸ் a wealthy father. wealthy father. இந்த பிரின்சிபிள் நம்முடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும். அவர் எல்லாத்தையும் உடையவராக இருக்கிறார். அவர்கிட்ட குறைச்சலே இல்லை. அவர் ஏராள தாராளமா இருக்காரு. மல்டிப்ளையா இருக்குது. அவர்கிட்ட அபண்டன்டா இருக்குது. அவர்கிட்ட ஒண்ணுக்கும் குறைவே இல்லை. எல்லாமே அவர்கிட்ட இருக்குது. அப்போ அவருடைய பிள்ளைகள் யாருன்னா வெல்தி ஃபாதர் வெல்தி சில்ட்ரன். நாமளும் வெல்தி. கர்த்தர் நம்மளையும் ஆசீர்வதித்திருக்கிறார். நம்முடைய ஆசீர்வாதம் அவர்கிட்ட இருக்குது. எங்க அப்பா கிட்ட எல்லாம் இருக்குது. இதை தான் நீங்க சொல்லணும். எங்க அப்பா கிட்ட எல்லாம் இருக்குது. நீங்க நினைக்காதீங்க இன்னைக்கு உலகம் எப்படி ஆயிட்டு இருக்குன்னா நான் தான் கஷ்டப்படணும், நான் தான் உழைக்கணும். போன வாரத்தில் ஒரு கல்யாணம் அங்கே போயிருந்த பாருங்க. என் அக்கா ஒருத்தவங்க பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருந்தாங்க. அந்த அக்கா சொல்றாங்க, உங்களுக்கு என்னடா ஊழியம் செஞ்சுட்டு எல்லாரும் முன்னாலையும் நல்லா இருக்கிறீங்க, இவனுங்கெல்லாம் பாரு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏன் கஷ்டப்படுறாங்க? எல்லாரும் நினைக்கிறாங்க ஊழியம்னா கஷ்டமே இல்லை, ஊழியம்னா வந்து ஏதோ 4 பிரசங்கம் பண்ணிட்டு காணிக்க வாங்கிட்டு போயிடலாம் நினைக்கிறாங்க. இல்லை இல்லை இல்லை, இது வந்து அழைப்புல இருப்பது. இதுல ஒரு மிகப்பெரிய அபிஷேகத்தில் இருப்பது. நான் சொன்னேன், நான் வந்து 2007, 8, 9, 10 அந்த வருஷங்கள்ல ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது இவங்கள மாதிரி இல்லை. இவங்க நல்லா இருந்தாங்க. நான் அன்னைக்கு வெறும் 1000 ரூபாயோட ஊழியத்தை ஆரம்பித்தேன். தெருவா பிரசங்கம் பண்ணேன். ஒரு கிழிஞ்ச சட்டையை போட்டு வந்திருந்தேன். 350 ரூபா வாடகை கொடுக்க முடியாமல் இருந்தேன். என்னுடைய கஷ்டங்களின் மத்தியிலே நான் அழைப்பில் இருந்தேன், அபிஷேகத்தில் இருந்தேன். என் மேலே ஒரு வேலை வைக்கப்பட்டிருக்குது, அசைன்மெண்ட் வைக்கப்பட்டிருக்குது, கடவுளுடைய டிவைன் பர்பஸ் என் மேலே இருந்தது. அந்த வேலையை செய்யறதுக்காக நான் வந்தேன். கஷ்டப்படுறதுக்கு காரணம் நான் சொல்கிறேன், ஊழியம் செய்யாததல்ல. ஊழியத்தில் ஒரு வார்த்தையை புரிந்து கொள்ள வேண்டும். எங்கள் அப்பா ஒருத்தர் வெல்தி ஃபாதராக இருக்கிறாரு, அவர் என் தேவைகளை சந்திப்பார்ன்ற அறிவு தேவைப்படுகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்க உழைச்சாதான் சம்பாத்தியம்ன்ற நிலைமையை கர்த்தர் மாற்றுகிறார். எப்போ நீங்க உழைப்பீங்க நல்ல சரீர பலன் இருக்கிற வரைக்கும் உழைப்பீங்க. அப்புறம் கடைசியில கர்த்தரை நம்ப ஆரம்பிப்பீங்களா? இல்ல, கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். வேலைக்கு போறவன் செழிப்பான்னு சொல்லுங்க. கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். வேலைக்கு போக வேண்டாமா? வேலைக்கு கண்டிப்பா போகணும். வேலையை சார்ந்து இருக்க கூடாது. வேலை உங்களுடைய ஆதாரம் கிடையாது. வேலை உங்கள் எஜமான் கிடையாது. வேலை உங்கள் தகப்பன் கிடையாது. நம்முடைய தகப்பன் ஒருவர் இருக்கிறார். நீங்க வேலையா செய்யலனாலும் கர்த்தருடைய ராஜ்யத்திலே நீங்கள் செய்கிற சில காரியங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து உங்கள் மாத சம்பளத்தை விட அதிகமாய் பெருக பண்ண வல்லவராக இருக்கிறார். அவர்தான் வெல்தி ஃபாதர். அவர்தான் வெல்தி சில்ட்ரன் ஆக்குறார் நம்மள. வெல்தி சில்ட்ரன் சொல்லுங்க, வெல்தி சில்ட்ரன். இது நம்முடைய உள்ளத்துல இறங்க வேண்டும். இது நம்முடைய மனதில் இறங்க வேண்டும். இது நம்முடைய மனதை மாற்ற வேண்டும்.
வேலைக்கு போய் தான் சம்பாதிச்சாதான் என் வீட்டில் சாப்பாடு ஆகும் அப்படின்ற நிலைமையை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். அதுக்கு தான் கர்த்தர் சில பிரின்சிபிள் வச்சிருக்கிறாரு. அந்த பிரின்சிபிள்ஸை தான் நம்ம பார்த்துட்டு வரோம். ஒன்று, தரமான தீர்மானம் எடுக்கணும். ஆண்டோடைய காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன் தீர்மானிக்கணும். கர்த்தரை நான் அதிகமாக தேடுவேன் முக்கியத்துவம் கொடுக்கணும். கர்த்தரோடு உள்ள உறவை வளர்த்துக்கொள்ளணும். தொடர்ந்து தேவனை அறிகிற அறிவில் வளர வேண்டும். தொடர்ந்து விதைக்க வேண்டும். இதெல்லாம் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதற்கான வழிகள். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பதற்கு ஐடி கம்பெனியை நம்பி இல்லை. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு அவர் ஐடி கம்பெனியை நம்பி இல்லை. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு கூகுளை நம்பி இல்லை. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு யூடியூப்பை நம்பி இல்லை. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு ஒரு சயின்டிபிக்கலா ஒரு பெரிய ரிஃபர்மேஷன் உண்டாகணும் கர்த்தர் எதிர்பார்த்துக்கிட்டு இல்லை. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு இந்த உலகத்தின் ராஜ்யத்தையோ இந்த உலகத்தின் தொழில்நுட்பங்களையோ தொழில் அதிபர்களையோ கர்த்தர் நம்பி இல்லை. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு அவர் ஏற்கனவே நிறைய வச்சிருக்கிறார். அவர்கிட்ட நிறைய மகிமையும் ஐஸ்வர்யம் இருக்குது. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பதற்கு வேற யாரையும் நம்பி இல்லை. நாகமான்ற ஒரு குஷ்டரோகி இருந்தான். அவன் குஷ்டரோகியா இல்லை, குஷ்டரோகியா ஆனா குஷ்டரோகியா பிறக்கல. பெரிய படைத்தளபதி, ஆள் பெரிய ஜெயாண்டிக் பர்சன். ஆனா ஒரு சமயத்தில் அவனுக்கு குஷ்டரோகம் பிடிச்சிருச்சு. அவன் குஷ்டரோகத்தை ஆகிறதுக்கு முன்னால அவன் போய் சிறை பிடிச்சிட்டு வந்தான் பாருங்க. நிறைய பேரை பிடிச்சு கொண்டு வந்தான். அந்த சின்ன பிள்ளை கொண்டு வந்தான். அவனை அடிமையா வச்சிருந்தான். அவங்க வீட்டில் வேலை செய்யறக்கா வச்சிருந்தான். அப்ப இவனுக்கு குஷ்டரோகம் பிடிச்ச உடனே இவன் ஒரு தைரியமா ஒரு வார்த்தையை சொல்றா, இந்த குஷ்டரோகத்தை போக்குறதுக்கு எனக்கு ஒரு தீர்க்கதரிசி ஒருத்தர் தெரியும், அவர்கிட்ட போனா சுகமாயிருவீங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். நான் சொல்றேன் பாருங்க, எதுக்கு இதை சொல்ல வராங்க? குஷ்டரோகம் போன்ற வியாதியா இருந்தாலும் அதை சரி பண்றதுக்கு கர்த்தர் மெடிக்கல் சயின்ஸை நம்பி இல்லை. கர்த்தர் மெடிக்கல் சயின்ஸை நம்பி இல்லை. இங்கிருந்து இங்கே ஏதாவது பலவீனம் இருந்தா, யாரெல்லாம் பலவீனமா இருக்கிறீங்க வாங்க, நான் அப்போலோவுக்கு கூட்டு போறேன், அல்லது நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூட்டு போறேன், அல்லது எக்மோருக்கு கூட்டு போறேன், அல்லது திருவள்ளூர் கூட்டு போறேன். இப்பதான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி இருக்கிறோம். ஆவணியில் கூட நல்லா ரெடி பண்ணிட்டோம், வாங்கன்னு சொல்ல ஆண்டவர் சொல்லல. எல்லாம் கைவிட்ட இடத்துல தேவன் மிகப்பெரிய டாக்டர் அனுப்புகிறார். சொல்லுங்க, எல்லா மெடிக்கலும் செத்து போயிட்டான்னு சொல்றதுக்கு தான் தெரியும். செத்து போனவன் உயிரோடு எழுப்ப தேவனால மட்டும்தான் முடியும். அவர் எதையும் சார்ந்து இல்லை. அவர் மெடிக்கல் சயின்ஸை சார்ந்து இல்லை. சொல்ற அந்த பெண் நாகமான் குஷ்டரோகிட்ட சொல்றா, உங்க குஷ்டரோகம் போக்குறதுக்கு எனக்கு ஒரு வழி இருக்குதுன்றா. என்ன வழி? அங்க ஒருத்தர் இருக்கிறாரு டாக்டர் மாதிரி, அவர்கிட்ட கூட்டு போறோம் வாங்க. இவன் நாகமன் மிகப்பெரிய படைத்தளபதி, இவர் தான் சிறைப்பிடிச்சு கொண்டு வந்திருக்கிறாரு. அந்த பெண்ணுடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சு எல்லாத்தையும் கூப்பிட்டு போறாரு. பாத்திரலாம் ஒரு கைன்னு போனா தீர்க்கதரிசி உட்காந்து இருக்கிறாரு. தீர்க்கதரிசிக்கு முன்னமே ஆண்டவர் சொல்லிட்டாரு, இப்படி ஒருத்தன் வர்றான், அவனை போய் அங்க யோர்தான்ல போய் 7 தடவை முங்க சொல்லுன்னு. யோர்தான்ல 7 தடவை முங்கு அப்படின்னு சொன்ன உடனே இவனுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. சொன்ன உடனே என்ன டென்ஷன் ஆயிடுச்சுன்னா, எங்க ஊர்ல இல்லாத நதியா, ஓர்பான் பர்பான்லாம் நிறைய நதி எங்க ஊர்ல இருக்குது, நான் அங்கேயே முங்கி குளிச்சிருப்பேனே, என்ன யோர்தானுக்கு போறது அப்படின்னு யோர்தான் நதியும் தீர்க்கதரிசியுடைய வார்த்தையை ரொம்ப துச்சமா நினைச்சிட்டான். உடனே கூட இருந்தவங்கலாம் தடவி பிடிச்சி சொன்னாங்க, அவர் என்ன சொல்லிட்டாரு, கோடிக்கணக்கில் பணம் கட்டுறதா நீ கொடுத்துருப்பீர்ல, அவர் என்ன பணத்தையா கேட்டாரு, அதெல்லாம் ஒன்றும் கேட்கல, சும்மா ஒரு 7 தடவை முங்க தானே சொன்னாருன்னு உடனே 4 பேர் சொன்ன வார்த்தையின்படி சரி பரவாயில்ல போய் முங்கி பார்க்கலான்னு சொல்லிட்டு போய் 1 2 7 தடவை முங்கி எழுந்தா வசனம் சொல்லுது, பிறந்த குழந்தையை போல சரீரம் குஷ்டரோகமெல்லாம் நீங்கி ஒரு புது மனுஷன் ஆயிட்டான். தேவனால முடியாது ஒன்றுமே இல்லை. தேவன் யாரையும் நம்பி இல்லை. கையை உயர்த்தி விடாமன்னு சொல்லுங்க. தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு நம்முடைய கம்பெனியை நம்பி இல்லை. தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு நம்முடைய திறமையை நம்பி இல்லை. நம்மிடத்துல என்ன இருக்குன்றதை நம்பி இல்லை. நம்மளை சுற்றி யார் இருக்காங்கன்னு நம்பி இல்லை. வனாந்திரத்துல ஆகார் தேவனை நோக்கி கதறா, புள்ள சாகிறத நான் பார்க்க மாட்டேன்னு. வனாந்திரம், நீங்க வனாந்திரம் போல உங்களுடைய சுற்றுச்சூழல் வனாந்திரம் போல இருந்தா கூட அந்த இடத்துல கர்த்தர் யாரையுமே நம்ப முடியாது, நீங்களும் யாரையும் நம்ப முடியாது அப்படின்ற நிலைமையில கூட கர்த்தர் யாரையும் எதையும் நம்பி உங்களை ஆசீர்வதிக்க முடியாது. அப்படின்ற சூழ்நிலையில கூட கர்த்தரால ஒரு பெரிய அற்புதத்தை நிகழ்த்த முடியும். அல்லேலூயா. அது சொன்னாரு, கண்களை திறந்து பாரு, ஒரு துறவு அங்க இருக்குன்றாரு. துறவை கர்த்தர் உண்டு பண்ணினார். நான் சொல்ல, இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தரவங்களை பெருக பண்ண முடியும், கர்த்தரவங்களை ஆசீர்வதிக்க முடியும். உங்களுடைய இருதயத்தை முழுசா கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும், கர்த்தரை சார்ந்திருக்க வேண்டும். நான் சொல்றேன், ஒரு 2-3 மணி நேரங்கள் தேவனோட அதிகமான நேரங்களை செலவு பண்ணுங்க. அந்நிய பாஷையில பேசுங்க, ஆவியில நரம்புங்க, நடக்கும்போது, உட்காரும் போது, எழுந்திருக்கும் போது, ஏதோ கோயிலுக்கு வரும்போது மட்டும் இல்ல, இந்த இடத்த விட்டு கடந்து போனதுக்கு அப்புறம் கூட இந்த பிரசன்னம் உங்களை விட்டு நீங்க கூடாது. நான் சொல்றேன், நீங்க விதைச்சது மட்டும் இல்ல, நீங்க விதைப்பதற்கு தீர்மானிக்கிற அளவுக்கு ஆவியானவர்
உங்களுக்குள்ள இன்னும் உணர்த்துவார், இன்னும் உணர்த்துவார், இன்னும் காரியங்களை செய்வார், நல்ல ஐடியாக்களை தருவார், உங்களை நகர்த்தி கொண்டு போவார். என்னென்ன செய்யணுமோ, என்னென்ன திட்டங்கள் இருக்கோ, என்னென்ன அசைன்மெண்ட் உங்கள் வாழ்க்கையின் மூலமாக நிறைவேற்ற வேண்டும் என்று கர்த்தர் எழுதி வச்சிருக்கிறாரோ அதை இன்ச் பை இன்ச்சா கர்த்தர் நகர்த்தி கொண்டு போய் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். அதான் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா நமக்கு வெளிப்படுத்துறதுக்கு வாக்குத்தத்தங்களை பயன்படுத்துகிறார். இந்த வெயிட்டிங் ஃபாதர் வாக்குத்தத்தங்கள் மூலமாக நம் மேல் உள்ள அக்கறையை, அன்பை, அந்த நோக்கத்தை வெளிப்படுத்துகிறார். வாக்குத்தத்தங்கள் என்னத்தை சொல்லுதுன்னா கடவுள் நம்ம மேல வச்சிருக்கிற அந்த அளவற்ற அக்கறையை வெளிப்படுத்துகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? வாக்குத்தத்தங்கள் என்ன சொல்லுது? நான் உன்னை பெருக பண்ணுவேன்றாருன்னா என் பிள்ளை நல்லா இருக்கணும்னு அவர் நினைக்கிறார். ஆமென். நம்மளை ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாருன்னா கர்த்தர் நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறார். அதை இந்த மாதிரி ஒரு வார்த்தை போட்டிருக்கிறேன். எப்படின்னா கர்த்தர் தம்முடைய பிள்ளைகள் இந்த வருத்தங்கள், சூழ்நிலைகள், தோல்விகள், பலவீனங்கள், தேவைகள், இல்லாமைகள், வியாதிகள், வறுமைகள் இவைகள் வாழ்வதை அவர் விரும்புவதில்லை. சொல்லுங்க, அவர் வாழ்றதை விரும்புறதில்லை. இப்படி வாழ்றதை விரும்புறதில்லை, இல்லாமல் இருக்கிறத விரும்புறதில்லை. அவர் மனுஷனுக்கு போதுமானதற்கு மிகவும் அதிகமான செல்வ செழிப்புல வாழும்படி அவர் விரும்பி ஏலேனை உண்டாக்குனார். அவர் நம்முடைய 3 பகுதியில் ஆசீர்வாதமா இருக்க விரும்புகிறார். ஒன்று நம்முடைய ஆவிக்குரிய பகுதி, இன்னொன்று சரீர பிரகாரமான பகுதி, மூன்றாவது நம்முடைய பணப்பகுதி. சொல்லுங்க பணப்பகுதி. சத்தமா சொல்லுங்க பணப்பகுதி. சத்தமா சொல்லுங்க பணப்பகுதி. சொல்லுங்க பணம். பணம். சத்தமா சொல்லுங்க பணம். சொல்லுங்க பணம். நான் சொல்றேன், உங்க வீட்டுக்குள்ள கர்த்தர் ஏராளமான தாராளமான பணங்கள் வரப்போகுது. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிங்கன்னா வரும், ஏராள தாராளமா வரும். நன்மைகள் ஏராள தாராளமா வரும், பெருக்கம் ஏராள தாராளமா வரும். ஏன் உங்களுக்கு வரணும்? ஏன் உங்களுக்கு வரணும்னா கர்த்தர் உங்ககிட்ட உரிமையா கேட்க முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒரு உலகத்தாண்ட போய் கர்த்தர் கேட்க முடியாது. என் ஊழியத்துக்கு கொடு, தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொடு, இன்னும் நிறைய காரியங்களை சந்திக்க வேண்டி இருக்குது கொடுன்னு சொல்லி உலகத்தாண்ட போய் கேட்க முடியாது. தம்முடைய பிள்ளைகள்கிட்ட தான் கேட்க முடியும். அதனால கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நம்ம பாக்கெட்டை நிரப்ப விரும்புகிறார், நம்ம பர்ஸை நிரப்ப விரும்புகிறார். கர்த்தருக்கு தெரியும். அதனால வேதம் சொல்லுகிறது, துன்மார்க்கருடைய ஆஸ்தி எடுத்து யாரு கொடுக்குறாரு? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. துன்மார்க்கருடைய ஆஸ்தி எடுத்து யாரு கொடுக்குறாரு? எது எது கீவேர்டு? இதுல கீவேர்டு என்னது? துன்மார்க்கருடைய ஆஸ்தி எடுத்து நீதிமான் கொடுக்குறாருன்னா, இப்போ பாருங்க, உதாரணமா நான் துன்மார்க்கன், நீதிமான், என்கிட்ட கோடிக்கணக்கில் சொத்து இருக்குது, ஏராள தாராளமா இதுல பணம் நிரம்பி கிடக்குது. இந்த ஆஸ்தி எடுத்து அவருக்கு கொடுக்கணும்னு விரும்புகிறாரு. ஆஸ்தி ஐஸ்வர்யம் டிரான்ஸ்பர் ஆகுது. ஆமென். பணம் டிரான்ஸ்பர் ஆகுது. என்ன நோக்கத்துக்காக டிரான்ஸ்பர் ஆகுது? நீதிமான் கையில போகணும்னு டிரான்ஸ்பர் ஆகுது. ஆமென். ஏன் நீதிமான் கையில போகணும்? ஏன்னா நல்லா டிஃபரெண்ட் கவனிங்க. என்னன்னா துன்மார்க்கனுடைய கையில பணம் இருக்கிற வரைக்கும் அது துன்மார்க்கத்துக்கு செலவிடப்படும். நீதிமான் கையில போயிடுச்சுன்னா அது நீதிக்குரிய காரியங்களுக்காக செலவிடப்படும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அப்போ ஆஸ்தி என் கையில இல்லைன்றது பிரச்சனை இல்லை. ஆஸ்தியை வர வைக்கணும், பணத்தை வர வைக்கணும், செல்வத்தை வர வைக்கணும் அப்படின்னா ஒரே வழி நீதிமான் ஆகும். நீதிமான் ஆயிட்டா கர்த்தர் டிரான்ஸ்பர் பண்ண போறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீதிமான் கையில கர்த்தர் டிரான்ஸ்பர் பண்றாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஏன் நம்ம கிட்ட பணம் வர மாட்டேன்னு கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கணும். துன்மார்க்கமா இருக்குமா, ஏதாவது தேவையில்லாத காரியங்களை செலவு பண்றோமா கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கணும். எங்களுக்கு பிரியமில்லாத காரியங்களை செலவு பண்றோமா கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கணும். நான் சொல்றேன், நீங்க நல்லா செலவு பண்ணணும், ஏராளமா செலவு பண்ணணும், ஆனா துன்மார்க்கத்துக்கு பயன்படுத்தக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. நிறைய பேர் இதை புரிஞ்சுக்காம என்ன சொல்லி விட்டாங்கன்னா பணமே பாவம்ட்டாங்க. பணமே பாவம். நான் கேட்கிறேன், பணம் பாவமா அல்லது பாவ மனுஷன் பணத்தை தப்பா பயன்படுத்துறானா? பாவ மனுஷன் பணத்தை தப்பா பயன்படுத்துறான். பணம் பாவம் கிடையாது. பணம் பாவம்னா எதுக்கு சபைக்குள்ள போடுறோம்? பணம் பாவம்னா எதுக்கு காணிக்கப்பட்டி? பணம் பாவம்னா எதுக்கு தேவனுடைய ராஜ்யத்துக்கு பணம்? பணம் பாவம் அல்ல. பாவம் உள்ள மனுஷன் பணத்தை தப்பா பயன்படுத்துறான். அதனாலதான் பாவத்துக்கு பயன்படுது. அப்போ நீதிமான் கையில டிரான்ஸ்பர் பண்றாரு. நான் சொல்றேன், இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் தேவனுடைய கிறிஸ்து இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்ட நீதிமான்களாக இருக்கிறீர்கள். கர்த்தர் உங்க கையில பணத்தை கொடுக்கிறதுக்கு தயங்குவதே இல்லை. ஈஸியா டிரான்ஸ்பர் பண்ணுவாரு. விசுவாசிங்க, இந்த வாரத்துல உங்களுக்கு பணங்கள் டிரான்ஸ்பர் ஆகும். நல்லா விசுவாசிங்க, உங்கள் அக்கௌண்ட்ல பணம் டிரான்ஸ்பர் ஆகும். நான் சொல்ற மாச சம்பளம் டிரான்ஸ்பர் ஆகுது, ரெகுலர் ஆகுது. நான் சொல்ற புதுசா ஒரு காரியம் நடக்க போகுது. கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனாலதான் நான் ஒன்றை விசுவாசிக்கிறேன், நீதிமான் கையிட்டு செய்கிறது எல்லாம்
சத்தமா சொல்லுங்க, வாய்க்கும். அப்ப நான் என்ன செய்யணும்? நான் நீதிமானா இருந்து ஒரு காரியத்துல கை வைக்கணும், நான் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும், ஒரு ஊழியத்தை ஆரம்பிக்கணும், ஒரு திட்டத்தை தீட்டணும். அப்ப ஊரெல்லாம் சொல்லும், இவர் ஆரம்பிச்சா மட்டும் எப்படி வாய்க்குது? ஆமா, நான் ஆரம்பிச்சா மட்டும் வாய்க்கிறது இல்ல, நீங்க ஆரம்பிச்சா கூட வாய்க்கும். ஆனா ஏன் உங்களுக்கு வாய்க்க மாட்டேங்குது? நீங்க ஆரம்பிக்க மாட்டேன்றீங்க. ஏன் ஆரம்பிக்க மாட்டேன்றீங்க? இந்த புரிதல் வர மாட்டேங்குது, இந்த வெளிப்பாடு வர மாட்டேன், இந்த வெளிச்சம் வர மாட்டேங்குது. நீங்க கை வச்சீங்கன்னா வாய்க்கும், நீங்க கையெட்டிங்கன்னா வாய்க்கும், நீங்க முன்னேறினீங்கன்னா வாய்க்கும், நீங்க ஒன்றில் இறங்குனீங்கன்னா வாய்க்கும், உங்களோட யாரெல்லாம் சேர்ந்துக்கிறாங்களோ அவங்களுக்கும் வாய்க்கும். ஓ லார்ட் ஆஃப் மெர்சி, ஆமென், ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு வாய்ச்சது, கூடவே ஒட்டிக்கிட்டு யார் போனான்? லோத்து போறான். லோத்துக்கும் வாய்க்குது. லோத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு. லோத்து அழைக்கப்பட்டவன் கிடையாது, லோத்து மேல அபிஷேகம் இல்ல. கர்த்தர் ஆபிரகாமை தான் தெரிந்து கொண்டார். ஆபிரகாமே வாழ்ந்தாரு, லோத்து கூட வந்தான். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆசீர்வதிக்கப்படுகிறவர்களோடு நீங்கள் சேர்ந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் மேல வர. ஆமென். பார்க்கணும், சில காரியங்களை கற்றுக்கொள்ளணும். நான் நினைக்கிறேன் லோத்து ஆபிரகாமோடு இருந்து 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 லோத்துக்குள்ள இருந்த அந்த விசுவாசத்தை கத்துக்கிட்டான். அதனாலதான் கர்த்தர் ஆபிரகாமை காப்பாற்றுவது போல லோத்தையும் காப்பாற்ற தீர்மானித்தார். ஆமென். சோதோம் குமாரன்ற பட்டணத்துக்குள்ள போய் லோத்து துன்மார்க்க ஜீவியம் பண்றான், துன்மார்க்க ஜீவியம் பண்றான். கர்த்தர் ஆபிரகாம்கிட்ட பேசுறாரு, சோதோம் குமாரம் அழிக்க போறான்றாரு. அழிக்க போறேன்னு சொல்லும் போது ஆபிரகாம் தேவனுடைய நண்பன் போல பேசுறான். ஆண்டவரே, அங்க ஒரு 50 நீதிமான் இருந்தா அதை அழிக்க மாட்டீர்லான்னு கேட்கிறான். இல்லன்றாரு. சரி, ஒரு 30 நீதிமான் இருந்தா இல்ல, ஒரு 20 நீதிமான் இருந்தா இல்ல, ஒரு 10 நீதிமான் இருந்தா, இப்படியே வாக்குவாதம் பண்றான் ஆண்டவர்கிட்ட. எதனால தெரியுமா? எதனால? கடைசியில் எங்க வந்து நின்னா, ஆண்டவரே ஒரு நீதிமான் இருந்து அழிக்க மாட்டீரா? யாருக்காக பேசுறான்? ஏன் பண்ணியா? ஏன் 50ல இருந்து இறங்குன? ஒரே ஒரு ஆளு டைரக்டா சொல்லியிருக்க வேண்டியதானே. கர்த்தர் ஆபிரகாமுடைய உள்ளத்தை அறிந்தார். லோத்துக்காக தானே பேசுற? ஓகே போ, லோத்தை இழுத்துக்கிட்டு வான்ற. லோத்தை இழுத்துட்டு வரும்போதுதான் மனைவியை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, நீ பின்னால திரும்பி பார்க்காதனாரு. இவ பின்னால திரும்பி பார்த்தா அங்கேயே உப்பு கல்லா மாறிட்டான். உப்பு தூண் இன்னைக்கும் இருக்குதாங்க. லோத்தை கர்த்தர் காப்பாற்றினார். எதுக்கு சொல்ல வரேன்? ஆபிரகாமுக்குள்ள இருந்த விசுவாசம் லோத்துக்குள்ள பாய்ந்தது. ஆசீர்வதிக்கப்படுகிறவர்களோடு இணைந்து கொள்ளுங்கள், நீதிமான்களோடு இணைந்து கொள்ளுங்கள், தேவனுடைய பிள்ளைகளோடு இணைந்து கொள்ளுங்கள். கர்த்தர் நாம ஆசீர்வாதமா இருக்கிறத கர்த்தர் விரும்புகிறார். நாம நல்லா இருக்கணும் கர்த்தர் விரும்புகிறார். நம்மள சந்தோஷமா பார்த்துக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஏங்க, இது ஒரு செய்தியா கேட்டு போயிடாதீங்க, இதை வாழ்க்கையில் அப்படி அப்ளை பண்ணுங்க. எனக்கு பழிக்குது, உங்களுக்கும் பழிக்கும். இதை விசுவாசிங்க ஆழமா. எதை விசுவாசம்? 2 காரியத்தை விசுவாசிக்கணும். ஒண்ணு, இந்த 3 யோவான் 2 என்ன சொல்லுது? ஒண்ணு, கர்த்தர் பொருளாதார விஷயத்துல நம்ம ஜெயிக்கணும்னு விரும்புகிறார்ன்றத ஆழ் மனதில் நம்பணும். ஆழ் மனதில் நம்பணும். நான் பொருளாதாரத்தை ஜெயிக்கணும் கர்த்தர் விரும்புகிறார். நான் குறைவுல வாழ மாட்டேன், இல்லாமல வாழ மாட்டேன். என் பிள்ளைகள் விரும்புகிறத நான் வாங்கி கொடுக்குற அளவுக்கு கர்த்தர் நான் உயர்த்துவார், என் தேவைகளை சந்திப்பார். கர்த்தர் நம்ம பல சமயங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற காரியங்களை எல்லாம் சகித்துக்கிட்டு வாழ்றோம், ஜெயிச்சுட்டு வாழ மாட்டேன்றோம். கர்த்தர் சொல்ற, நீ சகித்து கொண்டிருக்கிற வாழ்க்கையை ஜெயிக்கிற வாழ்க்கையை மாற்றுவேன்னு சொல்ற. கைப்பற்றி ஆமென் சொல்ல. சகிச்சுக்கிறோம். எதுக்கு சகிச்சுக்கிறோம்? எல்லாத்துக்கும் சகிச்சுக்கிறோம். 4 பிள்ளைங்க, 2 பிள்ளைங்க, மனைவியை பின்னால உட்கார வச்சுக்கிட்டு, பிரெயினை முன்னால உட்கார வச்சுக்கிட்டு, அவளை பின்னால உட்கார வச்சுட்டு, அப்படியே நான் சைடா பார்த்து வண்டி ஓட்ட வேண்டியதா இருக்கு. 2 வீலர்ல அப்படிதான் நீங்களும் ஓட்டிட்டு போறீங்க, ஓட்டிக்கிட்டு இருந்தீங்க. சரிடா, இன்னொரு வண்டி வாங்கினா அதுல எடுத்துட்டு 2 பெட்ரோல் போட்டு போக வேண்டியதா இருக்கு. பேசாம 2ஐயும் கொடுத்துட்டு ஒரு கார் வாங்கிடலாம். ஆமாவா இல்லையா? ஆமென். உடனே சிலர்லாம் யோசிக்கிறது என்னன்னு, என்ன பேராசை? பேராசை இல்லைங்க, தேவை. சொல்லுங்க, தேவை. ஆமா, எவ்வளவு பாசிட்டிவா பேசணும்ல. ஆனா பைக்ல பிரெயின் உட்காரும் போது தலைகுனின்னு சொல்ல வேண்டியது இருக்கு. எவ்வளவு பெரிய நெகட்டிவான வார்த்தை. தலைகுனின்னு சொல்லும் போதும் அவன் அப்படியே உட்காந்துருக்கான், அவன் இடுப்பு வலிக்கும் அவனுக்கு. அப்புறம் இப்படின்றது எப்படி பார்த்து நாங்கள் ரேஸ் ஓட்டுற மாதிரி வண்டியை போக வேண்டியிருக்கு. நான் சொல்றேன், கர்த்தர் நிலைமையை மாற்றுறேன். சகிச்சுக்கிட்டு இருக்கிறோம்ல, கர்த்தர் சொல்றாரு, ஜெயிக்கிற குடும்பமா மாற்றுறார். பொருளாதாரத்தை நாம் ஆசீர்வதிக்கப்படணும், ஜெயிக்கணும் கர்த்தர் விரும்புகிறார் என்பதை நம்முடைய ஆழ் மனதில் நம்ப வேண்டும். சொல்லுங்க, ஆழ் மனதில் நம்பணும். சத்தமா சொல்லுங்க, ஆழ் மனதில் நம்பணும். நான் ஜெயிக்கணும். அதனாலதான் அந்த வசனம் சொல்றது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து. சொல்லுங்க, எல்லாவற்றிலும். சத்தமா சொல்லுங்க, எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்க வேண்டும். சொல்லுங்க, எல்லாவற்றிலும் வாழ்ந்து. சத்தமா, எல்லாவற்றிலும் வாழ்ந்து வாழ்ந்து வாழ்ந்து. சத்தமா, எல்லாவற்றிலும் வாழ்ந்து. கிரேக்க வார்த்தை எப்படி சொல்லுதுன்னா, குறிப்பாய் பண செழிப்படைந்து அப்படின்னு சொல்லுது. பணத்துல செழிப்படைந்து, பொருளாதாரத்துல செழிப்படைந்து. கிரேக்க வார்த்தையில அந்த வார்த்தை அப்படிதான். எல்லாவற்றிலும் வார்த்தை பணத்துல பொருளாதாரத்துல செழிப்படைந்து வாழ்ந்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் சொல்லப்படுகிறது. கர்த்தர் விரும்புகிறாரு.
இது ஆழமா நம்பணும், ஆழ் மனசுல நம்பணும். கர்த்தர் பெருக பண்ணுவார், கர்த்தர் பெருக பண்ணுவார். இன்னைக்கு நான் வேலைக்கு போறேன், கர்த்தர் என்ன பெருக பண்ணுவார். நான் சொல்றேன் மறுபடியும் ஒரு ஐடியா உங்களுக்கு சொல்றேன். வேலைக்கு போற எல்லாருமே வேலையை நம்பி இருக்காதீங்க, அடிஷனலா ஒரு பிசினஸ் ஆரம்பிங்க. இன்னைக்கு தீர்க்க தரிசனம் அந்த வார்த்தை எடுத்துக்கணும். நீங்க ஆரம்பிங்க, கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரா இல்லையான்னு பாருங்க. ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறீங்க, ஏற்கனவே ஒரு பிசினஸ் திட்டத்தை வச்சிருக்கிறீங்க, சிலர்லாம் என்கிட்ட பேசியிருக்கிறீங்க, பொருளாதாரம் இல்லை, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பணம் இல்லை, முதலீடு இல்லைன்னு சொல்லியிருக்கிறீங்க. கர்த்தர் சொல்றாரு ஆழமா நம்புங்க, நீதிமானா இருங்க, துன்மார்க்கத்தை விடுங்க, கர்த்தரை நம்புங்க, கர்த்தரை ஆசீர்வதிப்பார் நம்புங்க, பொருளாதாரத்துல கர்த்தர் உங்களை உயர்த்துவார் நம்புங்க, ஆழ் மனதில் நம்புங்க. உங்க கையில பணம் வருதா இல்லையான்னு பாருங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பொருள் போதாது, ஒரு வேலை போதாது, ஒரு பிசினஸ் போதாது. ரெண்டு நம்பி இருக்காதீங்க, மூணாவது ஒன்று ஆரம்பிங்க. மூணு நம்பி இருக்காதீங்க, நாலாவது ஒன்று ஆரம்பிங்க. கர்த்தர் உங்களோட பேசுகிறதாக புரிந்து கொள்ளுங்கள். எத்தனை பேரோட ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஊற்றுகளை திறந்து விடுங்க, ஊற்றுகளை திறந்து விடுங்க. ஒரு டேப்பை நம்பி இருக்காதீங்க. இந்த ஒரு டேப்ல இருந்தே தண்ணி ஒழுங்குன்னு பார்த்தாங்க, அடைப்பு வருது, அதுல இருந்து தண்ணி வரமாட்டேங்குது. கர்த்தனுக்கு தீர்க்க தரிசனம் உங்களோட பேசுறாரு. இன்னொரு டேப் ஓபன் பண்ணுங்க, இன்னொரு டேப் ஓபன் பண்ணுங்க, இல்ல மூணாவது ஒரு கனெக்ஷன் கொடுங்க. ஓ ஜீசஸ். கர்த்தர் பொருளாதாரத்தில் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், இந்த ஊழியத்தை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நீங்க நல்லா இருந்தீங்கன்னா தேவனுடைய ராஜ்யத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். இரண்டாவது, ஏன் நீங்க ஆழமா அப்படி நம்பணும் தெரியுமா? ஏன் நான் ஒரே ஒரு ரீசன் தான், ஒரே ஒரு ரீசன். ஒண்ணு, நீங்க நல்லா இருக்கணும், குடும்பம் நல்லா இருக்கணும், நீங்க நல்லா பிரமாதமா இருக்கணும், நீங்க நல்லா இருக்கணும். இரண்டாவது, தேவனுடைய பிரதானமான சுவிசேஷ வேலைக்காக, அந்த நிர்வாகத்திற்காக நீங்கள் ஏராள தாராளமாக கொடுக்கிறவர்களாக, பொறுப்புள்ள உத்தரவாதம் உள்ள பங்குதாரராக நீங்கள் உங்களை அர்ப்பணிக்க வேண்டும். உங்கள்கிட்ட தான் கர்த்தர் நம்பி இருக்கிறார். சுவிசேஷ வேலையை உங்க மூலமா தான் செய்ய கர்த்தர் நம்பி இருக்கிறார். உங்களை தான் எதிர்பார்த்து இருக்கிறார். அதனால கர்த்தர் இந்த டேப்பை ஓபன் பண்ணு, இந்த டேப்பை ஓபன் பண்ணு, அங்க போய் நில்லு, இந்த காரியத்தை செய்ய, அதை ஆரம்பின்றாரு. எத்தனை வருஷம் வேலையை நம்பி இருப்பீங்க, எத்தனை வருஷம் ராப்பகல் கஷ்டப்படுவீங்க, எத்தனை வருஷம் ஓட்டி பார்ப்பீங்க, எந்த சம்பள உயர்வும் இல்லை, இஎஸ்ஐ பிஎஃப் மாத்திரம் இருக்குது. அல்லது நான் சொல்றேன் அது போதாது, பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுவீங்க, படிப்புக்கு என்ன பண்ணுவீங்க. நான் சொல்றேன் ஆசைகள் விருப்பங்கள் எப்படி நிறைவேறும், திட்டங்களை எப்படி கட்ட தர முடியும். ஒரு புதிய தரிசனத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தா உங்களால் அதை நிறைவேற்ற முடியல, நிறைவேற்ற முடியல. ஒரு கான்ஃபரன்ஸ் அப்படின்னு சொன்னா டக்குன்னு என்னால் தீர்மானிக்க முடியல. ஏன் தீர்மானிக்க முடியல? நான் அதையும் தாண்டி தீர்மானிக்கிறேன். அகலக்கால் வைக்கிறதுனா என்ன மாதிரி வைக்கிறதுக்கு கற்றுக்கணும். வெறுங்கையில் முளம் போடணும் யாரோ சொன்னாங்களே, பாஸ்ட்டு தான் கற்றுக்கணும் வெறுங்கையில் முளம் போடணும். யார் சொன்னா? யாரு? பாஸ்ட் மறந்து போச்சு. வெறுங்கையில் முளம் போடுறோன்னா நமக்கு தான் கற்றுக்கணும். ஏன்னா நீங்க நினைக்கிறீங்க சார்கிட்ட வெறுங்கையிலங்க, முழுசா நானே இருக்கேனே. ஹலோ, முழுசா நானே இருக்கிறேன். கர்த்தர் நம்மிடத்துல முதலீடு எதிர்பார்க்கல, முதலீடாக பணத்தை எதிர்பார்க்கல. கர்த்தர் நம்மிடத்துல முதலீடாக நம்மளே எதிர்பார்க்கல. கைப்பற்றி ஒரு ஆபத்து. அதான் சொன்னாரு, முழு பணத்தையும் முழு பர்ஸையும் முழு அக்கௌண்ட் டீட்டெயிலையும் என்னிடத்துல கொண்டு வாங்க சொன்னார். இல்ல, முழு இருதயத்தை கொண்டு வாங்க. நீங்க முழுசா வந்துட்டீங்கன்னா அதுதான் இன்வெஸ்ட்மெண்ட். கர்த்தர் அதுதான் பாக்குறாரு. நம்பலாமா 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 நம்பலாமான்னு பாக்குறாரு. 2 வாரம் பார்த்துட்டு 3ஆவது வாரம் கொடுத்துட மாட்டாரு, தொடர்ந்து பார்ப்பாரு. ஏன்னா இத்தனை வருஷம் பார்த்துருக்காரு போட்டிருக்கு. நம்பலாமா 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 நம்பலாமா. கர்த்தர் பார்க்குறாரு, நம்பலாம் நம்பலாம், பரவாயில்ல, கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்குது, ஆனால் நம்பலாம். கர்த்தர் உங்க மேல ஒரு நம்பிக்கை வச்சுட்டாருன்னா வானத்தில் பல வெளி தரக்க ஆரம்பிச்சு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அதனால ஆண்டு சொன்னாரு, மற்றவர்களுடைய காரியத்தில் நீ உண்மை இல்லாமல் இருந்தால் எப்படி நீ அதை உனக்கு தருவேன்றாரு. அல்லது கொஞ்சத்தில் உண்மையிலோனா இருந்தால் அநேகத்தில் அதிகாரி ஆவான்றாரு. அப்படின்னா அர்த்தம், கர்த்தர் சின்ன சின்ன காரியத்தில் டெஸ்ட் பண்றாரு. ஏன் நான் நம்முடைய பரலோக தகப்பன் தான் இந்த உலகத்தினுடைய செல்வமாக செழிப்பாக கருதுகிற பொன் வெள்ளி வைடூரியங்கள் ஆயில் மினரல் பொன்னான எல்லாத்துக்கும் ஓனரா இருக்காரு. அவர் தான் எல்லாத்துக்கும் ஓனரா இருக்காரு. சொல்லுங்க, அவர் தான் எல்லாத்துக்கும் ஓனரா இருக்காரு. அவர் எல்லாத்துக்கும் ஓனர்ன்றதை ஏன் நாம் அப்படி பார்க்கணும் அப்படின்னா, எப்ப வேணாலும் யார்கிட்ட வேணாலும் இருக்கிறத எடுத்து உங்ககிட்ட டிரான்ஸ்ஃபர் பண்ண அவர் முடியும். ஒரு ஆமென் சொல்லுங்க. நீங்க நினைப்பீங்க இல்லங்க அவர் ஏற்கனவே பட்டா போட்டு வச்சிருக்காரு அவர் பேருக்குன்னு. இல்ல அது இல்ல.